ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு அரசியல் மேடைக்கு வரேன். நான் உண்மை இருந்தா வருவேன், எவனை பத்தியும் பயப்பட மாட்டேன். நீதி இருந்தா வருவேன், நேர்மை இருந்தா வருவேன். யாருமே என்னை இங்க அழைக்கல, என்ன அழைக்கல. இதுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து வர விஷயம் இல்லை. அந்த மிகப்பெரிய மரணத்தை நிகழ்த்தியதுக்கு அப்புறம் நான் போக முடியல. ஆனா அதுக்கப்புறம் இந்த வலைதளங்கள்ல அவருடைய பேச்சுக்கள் கேட்டு நான் அதிர்ச்சியானது. இப்படி ஒரு மாபெரும் தலைவன, ஒரு புரட்சியாளன, ஒரு டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை, அயோத்திதாச பண்டிதர் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய, சகோதரத்துவத்தை போதிக்கிற பேசுற இந்த வலைதளங்கள்ல பார்த்துட்டு நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியானேன். நான் ரொம்ப வெட்கி தலகுனியறேன். எப்படி நான் போற வழியில எங்கேயோ எப்பயோ ஒரு தடவை அரசியல் இருக்கையில பார்த்திருக்கேன், ஒரு வார்த்தை பரிமாறி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். தொலைபேசியில் எனக்கு பழக்கமே இல்லை. இப்படி ஒரு உன்னதமான கருத்தியலை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஆளுங்கட்சியினருக்கு தொடர்ந்து உங்களை வாக்கு வங்கிகளால் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கைமைத்தனத்தை எடுத்து சொல்லி மிக பயங்கரமான உன்னத நிலையில கொண்டு வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை திட்டமிட்டு தான் அரசியல் படுகொலை இது நடத்தப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப உண்மையா தெரியுது, வெளிப்படையா தெரியுது. நான் ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு சிறந்த மாமனிதரா இங்க பாருங்க, இந்த போட்டோவை பாருங்க, அப்படியே ஒரு பச்சை குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு அழகு. அதாவது இன்னைக்கு எனக்கு எப்படி இழந்துட்டோம், இவ்வளவு பெரிய ஒரு கொடுமைக்கு அதை எவ்வளவு வெட்டணும்னு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை இங்க வெளிப்படையா சொல்றேன், எல்லா ஊடகங்களும். அவர் கொலைபாதகங்கள்ல சில தப்பான இதுல ஈடுபட்டவரா இருந்திருந்தா இயக்க சார்பா இயக்கத்தை வளர்க்கறதுக்காக எப்பவுமே தோழர்கள் இருந்திருக்கலாம். அந்த குறிப்பிட்ட நாள் யாருமே இல்லையே அவர் பக்கத்துல, 2-3 பேருக்கு மேல இல்லையே. அவர் அந்த குறிப்பிட்ட நாள்ல தப்பு பண்ணவரா இருந்திருந்தா ஒரு 40-50 பேர் சுத்தியில நின்றுக்கணும். இது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கு. ஒரு 2-3 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல, ஒரு கட்டணம் கட்டுறாரு, இப்ப நானும் கட்டுறேன்னா எனக்கு போய் பாக்குறாங்க. இந்த அடிப்படையில ரொம்ப எளிமையா இருந்திருக்கு. இது குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய பல இந்த அதிகாரிகள் தினமும் தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு, உளவுத்துறையில் சொல்லப்படுறவங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் அது அடிப்படை குற்ற பின்னணியோடு அப்படி ஒரு கொலைபாதகம் செஞ்சவரை இருந்திருந்தா எத்தனை பேரை பக்கத்தில் நிக்க வச்சிருக்கலாமா இல்லையா? ஒரு 49 பேர் புல்வாமால எப்படி திட்டமிட்டு உள்ள அனுப்பிச்சு படுகொலை பண்ணி ஜெயிச்சாங்களோ, எப்படி ஜெயலலிதா அம்மாவை திட்டமிட்டு போட்டு தந்தாங்களோ, எப்படி மகாத்மா காந்திய போட்டு தந்தாங்களோ, அப்படி படுபாவீங்க இவர் இருந்ததுன்னா நிச்சயமா அரசியல் தமிழகத்துல மாத்திருப்பார், ஆணித்தரப்பா மாத்திருப்பார். இருந்திருந்தா இல்ல, இப்ப மாத்துவார், மாத்துவார், எவனாலே மறுக்க முடியாது. ஆக ஒரே ஒற்றை புள்ளியில நில்லுங்க. ஜெயதேவ் அவ்வளவுதான் சொல்லுங்க. வாழ்க வெல்க சொல்லி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ஈடு செய்ய முடியாத சகோதரர். என் வாழ்நாள்ல அவரோட பார்த்து பேசி பழகாம போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அவருடைய ஆன்மா நிச்சயமாக தமிழகத்தில் அவரோட இடத்தை, அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, இந்த நாட்டை ஆளுகிற ஒரு உருவாக்கத்தை நிச்சயமா அவர் உருவாக்கும். அதுதான் நாம நீங்க எல்லாம் அவருக்கு சேர்ந்து செய்யற நன்றி கடனா. நன்றி, வணக்கம்.